தத்துவங்கள் ஆமை கிட்ட இருக்கு. பேர்பட்ட வழிகாட்டிய ஆமைய அறிவாளிகள் எடுத்துப்பாங்க. இப்ப எந்த வீடு விளங்கும்? எவன் வீட்டுல முயலாமை இல்லையோ அவன் வீடு விளங்கும். யார் வீடு விளங்கும்? இயலாமை, கல்லாமை, பொறாமை, அறியாமை, உணராமை, பொய்யாமை இல்லாத வீடு விளங்கும். அப்ப நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தீய பண்புகளை அகற்றுங்க, தீய எண்ணங்களை அகற்றுங்க, தீய ஒழுக்கங்களை அகற்றுங்க, அறியாமையை அகற்றுங்க, இயலாமையை அகற்றுங்க, முயலாமையை அகற்றுங்க, உணராமையை அகற்றுங்க, பொய்யாமையை அகற்றுங்க, கல்லாமையை அகற்றுங்க. இதையெல்லாம் விளக்கினால் உங்க வீடு, உங்க குடும்பம் வாழ்வது, வளர்வது யாராலும் தடுக்க முடியாது. இத்தனை ஆமைகள் உங்களுக்குள்ள இருந்தா உங்களை யாரும் அழிக்க தேவையில்ல. நீங்களே அழிஞ்சுவீங்க, நீங்களே வீணா போயிடுவீங்க, நீங்களே வழங்க மாட்டீங்க, உங்க குடும்பம் வழங்காது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தர்தரங்களை விலக்கி, உங்களை சீர்திருத்தி, உங்களை ஒழுங்குபடுத்தி, உங்களை பக்குவப்படுத்துங்கள். நீங்களும் வாழலாம், உங்க குடும்பமும் வாழலாம், உங்க சந்ததியும் வாழலாம், உங்கள் தலைமுறையும் வாழலாம்.